ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு டெபாசிட் பண்ணி நான் சொன்ன மாதிரியே அக்கௌண்ட்ல இன்னைக்கு ஒரு 500 டெய்லியும் 500 டார்கெட்டோட 1 மந்த்ல 15,000 பண்றோம். நம்ம வந்து ரிவெஞ்ச் பண்ணியிருந்தோம், கமெண்டிங் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? அண்ட் புதுசா நான் கிரியேட் பண்ணி நம்ம எப்படி ஸ்டேக்ல இருந்து மணி எப்படி எடுக்கிறது, டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாமே நான் வந்து இதுக்கு மேல போட்டுட்டே இருப்பேன், ஓகேங்களா? இன்னைக்கு தான் இந்த ஐடியால நான் வந்து பாருங்க பிரான்ஸுக்கு போனோம். நம்ம வந்து நன்ல இருந்து பிரான்ஸுக்கு போனோம். சட்டன் அமௌண்ட் கொடுப்போம், மந்த்லி அண்ட் வீக்லியும் கொடுப்போம். அதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் டெய்லியும் பண்றது, வெக்கார்னா பாதி பேருக்கு என்னன்னே தெரியாம இருக்கு, ஓகேங்களா? ரேக் பேக்னா என்ன எல்லாமே நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அண்ட் நான் எல்லாமே டெபாசிட் பண்றேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாருக்கும் என்ன டவுட்னா, இப்போ எல்லாரும் ஐடி எதுவும் ப்ளே பண்ண முடியறது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எதனாலனா, இப்போ வேலெட்ல டெபாசிட்டும் பண்ண முடியாது, வித்ரா பண்ண முடியாது இருக்கிற அமௌண்ட். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியலனா மறக்காம எனக்கு டெலிகிராம்ல வாட்ஸ்அப்ல நம்பர் எல்லாம் கீழே கொடுத்துருக்கேன், நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், ஓகேங்களா? அது என்ன எதால பிரச்சனைனா, இப்ப வெரிஃபிகேஷன் வந்து எல்லாரும் ட்ரூவா பண்ணணும், ஓகேங்களா? வெரிஃபைன்னு இருக்கு பாத்தீங்களா? வெரிஃபை வந்து ஸ்டெப் 1ம் ஸ்டெப் 2ம் கரெக்டா பண்ணணும், ஓகேங்களா? கம்ப்ளீட்டட் நான் வந்து நேத்து தான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதனால தான் நேத்து வீடியோ வரல, ஓகேங்களா? அதனால பாருங்க, லெவல் 1 லெவல் 2 வந்து ரெண்டுமே கம்ப்ளீட்டடா இருந்தா மட்டும்தான் அவன் டெபாசிட் பண்றதும் கொடுப்பான் அண்ட் இதுவும் கொடுப்பான். நெக்ஸ்ட் ஐஎன்ஆர்ல நம்ம வந்து டெபாசிட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10,000 நம்ம பண்றோம்னா 1500 சார்ஜ் 1500 தான் நம்மளுக்கு வந்து அப்படியே எப்படி சொல்றது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. 1500 ரூபாய் சும்மா அவங்களுக்கே கொடுக்குறோம். அதனால நம்ம என்ன பண்றோம், டெபாசிட் வந்து பிட்காயின்ல பண்ணணும், பைனான்ஸ்ல வந்து நம்ம பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் உங்களுக்காக நான் பைனான்ஸ்ல வேணாம், இதுல ஏன்னா ரொம்ப ரிஸ்க், P2P வருமா இல்லையான்னு தெரியல, அதனால நான் வந்து நானே ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? டெலிகிராம் பாட் வந்து உங்களுக்காகவே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் இது வந்து அஃபிஷியலா எல்லாருக்கும் இது பண்ண வரும். ஸ்டேக்கு மட்டும் எப்படி டெபாசிட் பண்றது அண்ட் எல்லாமே நம்ம வந்து கிளீனா பார்க்க போறோம், ஓகேங்களா? அண்ட் ஓகே நண்பா, இப்போ வந்து நான் பிஎஸ்சி காப்பி பண்ணிட்டேன்னா, இப்போ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டேன், ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு நான் அதில் வந்து பைனான்ஸ் ஆப்பில் நான் போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? டெபாசிட் பண்ணிடுறேன், ஓகேங்களா? இது வந்து ஈஸியான டெபாசிட் தான். டெபாசிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஒரு ஒரு 190 180 சம்திங் அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுவோம். வித்ராக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டிங்கன்னா 8 ருபீஸ், 200 ருபீஸ் எவ்வளோ பண்ணாலும் கம்மி தான், ஓகேங்களா? பட் நம்ம எவ்வளோ எப்படி வாங்குறது, பிஎஸ்சி நெட்ஒர்க்கில் நீங்கள் பண்ணுங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறதுல சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் எவ்வளவும் மணி வந்து இப்போ ஒவ்வொரு டைம் சில டைம் நம்மளுக்கு வித்ரா ஆகாது அண்ட் டெபாசிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டெபாசிட் பண்ணும்போது ரொம்ப டிரான்சாக்ஷன் கஷ்டம், அதனால. ஆனால் பட் யூஎஸ்டிடி டெபாசிட் அட்ரஸை வச்சு நம்ம வந்து அஃபிஷியலாக எந்த டெபாசிட் ப்ராப்ளமும் வராமல், வித்ரா ப்ராப்ளமும் வராமல் நான் சேஃப் அண்ட் செக்யூர்ல யூஎஸ்டிடி பை பண்ணுறது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் டெலிகிராமில் நான் பண்ணுறேன், ஓகேங்களா? பாருங்க நண்பா, டெபாசிட் பெண்டிங் ஆனால் வந்துச்சு. டெபாசிட் பெண்டிங்னு வரும், பட் ஆனால் வந்து அமௌண்ட் ஆட் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அட்ரஸ் மூலியமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதனால சேஃப் அண்ட் செக்யூர்ல நீங்கள் எதுக்கும் வருத்தப்படாதீங்க, ஓகேங்களா? இப்போ நான் வந்து வேலட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஐஎன்ஆர்ல தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். அதனால ஐஎன்ஆர் ஒரு சின்ன கேம் ப்ளே போட்டுருவோம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சும்மா ஒரு எவ்வளோ ஒரு தான் பார்த்துட்டு அதுக்கு ஒரு மேக்ஸிமம் 1000 நான் 1000 பண்ணியிருக்கேன். பட் வெயிட் பண்ணுங்கள், பாருங்க நண்பா, டெபாசிட் பெண்டிங்னு வந்துச்சு. பட் இந்த அமௌண்ட்டு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்ல ஆட் ஆகிடும். பட் ஆனால் ஐஎன்ஆர்ல பண்ணீங்கன்னா 892, ஓகேங்களா? 900 எவ்வளோ சார்ஜ் பிடிச்சிருக்கான், 110, ஓகேங்களா? இப்போ வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு 8 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவோம்னா அவ்வளோதான். நம்ம 10,000 ப்ராஃபிட் எடுத்தாலும் 15,000 ப்ராஃபிட் எடுத்தாலும் நம்ம யூஎஸ்டிடி வித்ரா பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து 8 ருபீஸ் தான். பட் ஆனால் ஐஎன்ஆர்ல வந்து டாக்ஸஸ் அதிகம்னால எல்லாம் அதிகம், ஓகேங்களா? அதனால வெயிட் பண்ணுங்க நண்பா, கன்ஃபர்மேஷன் ஆனோடனே இப்போ உங்களுக்கு வந்து மேலே அமௌண்ட் ஆட் ஆகிடும். லைவாகவே நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, ஓகே? பாருங்க நண்பா, 892 வந்து மேலே ஆயிடுச்சு, ஓகேங்களா? இப்போ எவ்வளோ எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 108 தான். 108ல வந்து அவன் வந்து எடுத்திருக்கான், அவ்வளோதான் எடுத்திருக்கான், ஓகேங்களா? ஓகே, ஒரு சின்ன கேம் பிளே. ஃபஸ்ட்டு இந்த ஐடி ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு கேம் பிளே என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் தான் எனக்கு பிடிச்சது. பட் ஆனால் இதில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா தெரில, வெயிட் பண்ணுங்க, வேண்டிக்கிறேன். ஓகே நண்பா, நான் ஒரு 50 ருபீஸ் போடுறேன், ஓகேங்களா? 50 ருபீஸ் போட்டு ஓகே வெயிட் பண்ணுங்க, சாரி நண்பா, கோடிங்க்கு வந்துச்சு. ஓகே, 50 ருபீஸ்க்கு நான் போடுறேன், பெட்டு கொடுக்குறேன். ஓகே, ஒன்று எங்கேயோ கொடுப்போம், லக் இருந்தால் ஃபுல்லாக அடிக்க கொடுத்தோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். டோட்டல் ப்ராஃபிட்டும் பார்த்துக்கோங்க நண்பா. அப்படியே இப்போ நான் கிளிக் பண்ண அங்கே பாருங்கள் டோட்டல் ப்ராஃபிட் ஏறுது, ஓகேங்களா? இப்போ நான் ஒன்று கிளிக் பண்ணேன், இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதனால தான், ஓகேங்களா? நான் இவ்வளோ கிளிக் பண்ணிட்டேன், 32 ருபீஸ். இப்போ வித்ரா பண்ணனா ஒரு 100 பக்கம் கொடுப்பான். ஐயோ, ஓகே நண்பா, இன்னொரு 50 மட்டும். இது லாஸ் ஆகிடுச்சுன்னா கேம் விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ஓ பைசா வேணாம், 792 800 தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டைஸுக்கு போவோம். இப்போ டைஸுக்கு வந்துட்டு எப்படா நீ ப்ளே பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள்,
ஃபுல் ரிஸ்க் என்னோட தான் ஓகேங்களா. பட் லாஸ் ஆயிடுச்சுன்னா வருத்தப்படாதுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டைம் டெபாசிட் பண்ணி நம்ம ப்ளே பண்ணுவோம். ஆனால் மந்த்லி எவ்வளோ எடுப்போம் இதுலேருந்து 15,000 கேரண்டியாக நம்ம எடுக்கணும் ஓகேங்களா. ஓகே இப்போ நான் வந்து 320 நண்பா ஃபுல் லாஸ். சி பாய் நண்பா அங்கே பாருங்க 277 தான் இருக்கு. 230 ஓகே ஓகே 600 தேங்க்யூ 700 ஓ பைசா 800 வித்தின் செகண்ட்ல நண்பா. அங்க பாருங்க 200ல இருந்து நம்ம 200 ஃபுல் பெட் போட்டு ஓன் ரிஸ்க்ல எனக்கு பயமே இல்லாம நான் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே வெயிட் பண்ணுங்க நண்பா. ஓகே லாஸ் வாய் ஓவரா கொடுத்துட்டனோ. ஓகே 970 ஓ ஃபுல் அமௌண்ட் கொடு 800 ஓ நண்பா ஐயோ நண்பா 800 கொடுத்தேன் ஃபுல் பெட் ஒரு டைம் கொடுத்தேன். ஆனால் நான் கம்மி பண்ணியிருந்தா எனக்கு கரெக்டாக இருக்கும். 200 தான் இருக்கு. ஓகே நம்ம 200ல எப்படியோ ஒன்று எடுக்கணும்ட்டு ஒரு நம்ம ஓன் ஸ்ட்ராட்டஜி தான் ஓகேங்களா. அதனால நான் ஸ்ட்ராட்டஜிலாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி வேணும்னா மறக்காம ஷார்ட்ஸ் மட்டும் பாருங்க. வேற எதுவும் வேணும். 500 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 23 rupees கொடுத்துட்டேன். ஓகே இதுக்கு மேலே நான் பொறுமையாக கரெக்டாக விளையாடினா மட்டும் தான் எடுக்க முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஓகேங்களா. அதனால நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். கேம்லிங்ன்றது இப்படி தான். நம்ம ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணுவோம், வேணும்னுக்கே 2x அமுத்துவோம். அதனால மோர் ரிஸ்க் தான் ஓகேங்களா. இப்போ நான் வந்து 96 rupees கொடுக்குறேன். ஓகே ஓகே 6 ப்ளீஸ் ஓ பைசா ஓ நண்பா 1162 போதும் நண்பா. நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ப்ராஃபிட் போதும். 800ல இருந்து ப்ராஃபிட் 300 400 பண்ணியிருக்கோம். ஓகே நம்மளுக்கு போதும். வந்து ஒரு 300 உள்ள சேவ் பண்றேன் ஓகேங்களா. ஏன்னா பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுவாங்க, அதனால அவங்களுக்காக ஒரு 800 rupees நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. அவங்க ப்ளே பண்ணட்டும், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் வெகார் எப்படி ஏற்றுறது நெக்ஸ்ட் வீடியோ வரும் ஓகேங்களா. இது ஷார்ட்டாக முடிக்கணும் அண்டு புரியணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்டார்ட்டாக மேக் பண்ணிட்டேன். ஹரி ஒய்டி கேஷ்னோ இதுதான் நம்ம ஐடி இப்போ ஓகேங்களா. பட் அந்த ஐடி நம்ம ப்ளே பண்ணுவோம். இது நம்ம யூடியூப் சேனலுக்காக ஒரு 1000லேருந்து எப்படி மந்த்லி ஒரு 15,000 எடுத்துகிட்டு போகிறது தான் டார்கெட் ஓகேங்களா. ஓகே நண்பா பாய் பாய். வேறு எதனா ஆக் பாட் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அண்ட் மோர் டீட்டெயில்ஸ்க்கு எனக்கு ஆக் பாட் வேணும், ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம எனக்கு டெலிகிராமில் அண்ட் என்னோட பர்சனல் நம்பரே நான் ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இனிமேல் மறக்காம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டாடா பை பை நண்பா.